நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும்போது யோசனையில் இருக்காங்க. அந்த 2 நர்ஸுங்களை பேசியிருப்பாங்க இல்லையா, இந்த மருந்தை எடுத்து கொண்டு போய் பேஷண்ட் பக்கத்தில் வச்சுருக்க அவங்க பாட்டுக்கு எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இது மயக்க மருந்து தெரியும்ல, தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க இல்லையா, அதை யோசித்து பார்க்குறாங்க. ஆஹா, நல்ல ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. விறுவிறுன்னு யாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இல்லை. என்ன ஹாஸ்பிட்டலோ தெரியல. ரூமுக்குள்ளே போயிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லை. அது வேற ஒன்று. அந்த கபோர்ட்லேருந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு இந்த மருந்தை எப்படியாவது டாக்டர் கொடுத்துட வேண்டியதா, அப்போ மயக்கமாயிருவாங்க, அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில் வர்றாங்க. ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையனை கூப்பிடுறாங்க. இந்த நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், காரை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்து விடுறாங்க. மாயாவும் அந்த பையன் பின்னாடியே போக அந்த பையன் வந்துட்டு காருக்குள்ளே இருக்கிற அந்த திங்ஸ்லாம் எடுத்து வெளியில் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இந்த மருந்தை வந்துட்டு இது பண்ணுறது, தண்ணியில் ஏதாவது கலந்துருவோமா அப்படி இப்படின்னு யோசனையிலே காருக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. மாயா உள்ளே உட்காந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, எது மூலயமா இந்த மருந்தை அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது அந்த ஏசி இதில் வந்துட்டு பெர்ஃப்யூம் மாதிரி வச்சுருப்பாங்களா, அது பார்த்ததும் கொஞ்சம் தான் இருக்குது, இதை கலந்துருவோம், அப்போ கண்டிப்பாக இதை ஸ்மெல் பண்ணி அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு இந்த டானிக்கையை ஊற்றி வச்சுட்டு அந்த இதை எப்பவும் போல் செட் பண்ணி வச்சுட்டு மாயா விறுவிறுன்னு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த திக்கம் பந்தக்கால் நடுற இடத்துல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன மேடம் இவ்வளோ நேரம் ஆகுமா, இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கேட்டுட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அப்படின்னு சொன்னதும் நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, நாளை ஆயிடுத்துன்னா அவ்வளோதான், அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகேஷுக்கு ஒரே பக்குன்னு இருக்கு. உடனே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எதுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பாருமா சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்ல கால் பண்ணுறாங்க. இந்த திக்கம் டாக்டர் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு நிமிஷம் தாண்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் உங்களுக்கு ஒரே ஒர்க்கு தானா, கொஞ்சம் எங்களையும் கவனிங்களேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் விறுவிறுன்னு வெளியில் வந்து காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா கார் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலாம். அந்த திக்கம் மாயா யாருக்கு தெரியாமல் மறுபடியும் ஃபங்க்ஷனில் போய் நின்றுறாங்களாம். லாஜிக்கே இல்லாமல் சில நேரம் சீன் வைக்கிறதுல கேடி ஃபஸ்ட்டு டேரக்டரை விட செகண்ட் டேரக்டருக்கு வந்துட்டு அவார்டு கொடுக்கலாம் போல். அடுத்து வந்துட்டு எல்லாம் சக்ஸஸாக அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்க, சூப்பர், இனிமேல் அந்த டாக்டர் வரவே மாட்டா, அவளுக்கு பெரிய ஆப்பா வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்ட் ஆகலைன்னொன்னையும் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற பையனை கூப்பிட்டு ஒரு ஆட்டோ கூப்பிட்டு வரியா, வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆட்டோவையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. டிரைவர் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்துடுறாங்க. டாக்டர் கிளம்ப போகிற நேரத்தில் டிரைவர் வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் ஆக வச்சிடறாங்க. உடனே அந்த வேலை பார்க்குற பையன் டாக்டரை கூப்பிட்றாங்க. டாக்டர் நில்லுங்க, வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த கார் எடுத்துகிட்டே வந்துட்டு கிளம்புறாங்க. எங்கிட்ட வந்துட்டு நேரமாயிடுச்சு, நம்ம பேசாமல் ஆரம்பிச்சிடலாம், அவங்க வந்து கலந்துக்கிறப்போ கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி முற்றி சொல்ல, சரி டைம் வேறு ஆயிடுச்சுல நீங்கள் வந்துட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டது மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓவராலாக வந்து அந்த இதுக்கு தண்ணியெல்லாம் தெளித்து பாலெல்லாம் தெளித்து அந்த பூவெல்லாம் வந்துட்டு தூவுறாங்க. அப்போ வந்துட்டு டாக்டர் வர்ற வண்டியை காமிச்சிட்டு இருக்காங்க. எங்கிட்ட என்ன இது ஒரே வந்துட்டு புழுக்கமாக இருக்குது, ஓஹோ நான் ஏசி போடலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃப்யூம் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி கிறக்கமாக வருது. ஒரு இடத்துல போய் அப்படியே மோதி ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துடுறாங்க. அடுத்து இந்த பக்கம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மாயா நீ வா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி இவங்க கூப்பிட்றாங்க. என்ன மேடம் நானா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஏன் விதவைனால இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன சட்டமாக இருக்குது, அதுக்கு பேர் தான் கைம்பொண்ணுன்னு வச்சுருக்காங்கல்ல, அதிலே 2 பொட்டு இருக்குது, நீ எதுவும் நினைக்காத வா, பெண்கள்லாம் எல்லா இடத்துலையும் முன்னேறி நிற்கணும், இப்படிலாம் வந்துட்டு ஒரு காரணத்தை சொல்லி தடைப்பட்டு நின்றக்கூடாது, வாமா உனக்கு முதலுரிமை எல்லா இடத்துலையும் இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட மாயா வந்துட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் வந்துட்டு செஞ்சுட்டு போய் மகேஷ் பக்கத்தில் வந்துட்டு நின்றுக்கிறாங்க. அடுத்து பந்தக்காலையை வந்துட்டு நட்டுறாங்க. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்து என்ன ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கல்யாணம் தான், இது வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கு மேலே எப்படியாவது எந்த பிரச்சனையும் வராமல் தடுத்துடணும் அப்படின்னு சொல்ல, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்ல, ரொம்ப நன்றி ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அடுத்து வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. சே அவள் ஏன் தான் வரலனே தெரியல, இந்நேரத்துக்கு வந்திருப்பா, என்ன ஆச்சுன்னே தெரிலையே, பொண்ணு மாப்பிள்ளையா நல்ல சோடியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா, பாரு எப்படி மிஸ் பண்ணுறேன்னு, ஒவ்வொரு ஃபங்க்ஷனே இப்படி தான் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, சரி விடுங்கம்மா இது போனால் என்ன, அடுத்து கல்யாணம்லாம் இருக்குல்ல, அப்போ பொண்ணு மாப்பிள்ளையை ஜோடியாக காமிச்சிட்டா முடிஞ்சிடுச்சு, இதுக்கு ஏமா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த திக்கம் மாயாவுக்கும் மகேஷுக்கும் பக்குன்னு இருக்கு. சரிங்க நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க, கொஞ்சம் நேரம் இருந்து சாப்பிட்டு எல்லாம் செஞ்சு போகலாம்ல, என் ஃப்ரெண்டு வேற வரல, உங்களை வந்துட்டு ஜோடியாக பார்க்கணும் அவள் தான் ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி அவளுக்கு என்னன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. அப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நர்ஸ் தான் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னடி இன்னும் வரல அப்படின்னு சொல்ல, மேடம் நான் வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, இது என் ஃப்ரெண்டு மல்லிகாவோட மொபைல், அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்க, மேடம் அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சாமுடி சரியா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் அவங்களுக்கு வந்துட்டு இங்கே தான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுமே, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இப்போ நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது மேடம், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும், ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இந்ததுக்கு சாமுடி சரிக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா என்னாச்சு படபடன்னு பேசினியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு கேட்குறாங்க. இல்லைங்க என் ஃப்ரெண்டு மல்லிகா இருக்கால, இங்கே வரணும் தான் வந்துட்டு இருந்தாலாம், வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க ஆக்சிடென்ட்டா அப்படின்னு கேட்க, ஆமா டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ரேவதி மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் எந்த இப்படிலாம் நடக்குதோ, ஒவ்வொன்றா வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் தேடி தேடி நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாங்க மொதல் ஃபங்க்ஷனில் அப்படி தான் அவங்க பொண்ணு கையில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன் அடிபட்டு பாவம் அப்பையும் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ செகண்ட் வந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தா, இப்போயும் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் மட்டும் ஏதோ வந்துட்டு நெருடலாகவே இருக்குது. ஆனால் மாயாவும் மகேஷும் அத்தை இதை கேட்டு பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே மழுப்பி வந்துட்டு ஐயோ பாவம் அவங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு ஒரு மாதிரியே நெருடலாகவே இருக்குது. எதுக்கு அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் சொல்ல சொல்ல கார்த்தி வந்துட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இது யாரோட பிளானாக தான் இருக்கும். அந்த மூணாவது ஆள் கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஏன் டாக்டரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லையே. ஒருவேளை டாக்டருக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ வந்துட்டு சம்மந்தம் இருக்கோ, ஏதோ ஒரு உண்மை இங்கே தெரியக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரே யோசனையில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரேவதியோட அப்பா சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி நான் வேணால் ஒரு யோசனை சொல்லவா அப்படின்னு சொல்ல, என்ன யோசனைங்க அப்படின்னதும், இல்லை அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க ஒரு ஃப்ரெண்டு இங்கே வந்து கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்துட்டு ஜோடியாக பார்த்து மனசார வாழ்த்தணும் தானே ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அதுதான் இப்போ முடியாமல் அவளே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல, அதுக்கு தம்மா நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், ஏன் பேசாமல் நம்ம வந்துட்டு குடும்பமாக அவங்கள போய் பார்த்துட்டு பொண்ணை மாப்பிள்ளையும் வந்துட்டு அவங்க கண்ணில் காமிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இந்த திக்க மகேஷ்கா பதட்ட தாங்கவே இல்லை. என்னடா இது இப்படி ஒரு பிளானை போட்டாங்க, அவளை வரவிடாமல் அங்கே தடுத்து ஆக்சிடென்ட் ஆகி படுக்க வச்சா இவங்க என்ன ஒன்று கூட்டு போய் மறுபடியும் அவகிட்டே சிக்க வச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்ல, ஏதாவது பொண்ணு ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து ஓடி போயிருக்கலாம், அப்போயேவும் இங்கே இவ்வளோ நேரம் நின்னதான் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் புலம்பிட்டு இருக்கோம். இது கூட நல்ல ஐடியா தாங்க, சூப்பர் ஐடியா, ஏன் நம்ம இதை பண்ணிடக்கூடாது, ரேவதி மகேஷ் வாங்க நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, மகேஷ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுமாறிட்டே நின்றுட்டு இருக்காரு. மகேஷ் உங்களை தான் வாங்க பரவாயில்ல வாங்க எதனாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க வாங்க மகேஷ் போகலாம் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்க்கும் மாயாவுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சிட்டே தடுமாறிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு ஏன் இவங்க இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, கூடி சீக்கிரம் கார்த்தி கண்ணில் வந்துட்டு இவங்க சிக்கிடுவாங்க போல. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.